ஆன்மீக தளம் உறவினர்கள் அனைவருக்கும் வணக்கம். முருகப்பெருமானுக்கு உகந்த விரதங்களில் முக்கியமான விரதமாக சொல்கிறது சஷ்டி விரதம். இதை வருடம் முழுவதும் கடைபிடிப்பவர்களும் இருக்கிறாங்க. ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய கந்த சஷ்டி திருவிழா சமயத்தில் கடைபிடிக்கிறவங்களும் இருக்காங்க. அந்த சமயத்தில் 6 நாட்களும் தொடர்ச்சியாக விரதம் இருந்து வழிபாடு செய்கிறவங்களும் இருக்கிறாங்க. 6 நாட்கள் முழுமையாக விரதம் இருக்க முடியாதவர்கள் கூட கந்த சஷ்டி தினமான 6வது நாள் ஒரு நாள் மட்டும் விரதத்தை மேற்கொள்ளலாம். அப்படி கந்த சஷ்டி தினம் விரதத்தை மேற்கொள்பவர்கள் கடைபிடிக்க வேண்டிய வழிபாட்டு முறைகள் என்னென்ன என்பதை பற்றியும், முக்கியமாக கந்த சஷ்டி விரதத்துடன் சேர்த்து செய்ய வேண்டிய ஒரு நல்ல விஷயத்தை பற்றியும், முருகப்பெருமானுக்கு வாங்கி தர வேண்டிய பொருட்கள் என்னங்கிறத நாம் இந்த பதிவில் பார்க்கலாம். கந்த சஷ்டி திருவிழாவின் 6வது நாள் தான் சூரசம்ஹாரம் நடைபெறும். சூரனை வதம் செய்த நிகழ்வு எல்லா முருகன் கோவில்களையும் நடைபெறும். விரதம் இருப்பதுங்கிறது அவரவருடைய உடல் சூழ்நிலையை பொறுத்தது. வெறும் தண்ணீரை மட்டும் பருகிவிட்டு நீங்கள் கந்த சஷ்டி தினம் முழுவதும் எதுவுமே சாப்பிடாமல் விரதம் இருக்க முடியும்னு சொல்கிறவங்க தாராளமாக இருக்கலாம். தண்ணீரை மட்டுமே அருந்தி கொண்டு விரதம் இருப்பவர்களாக இருந்தாலும் சரி, அல்லது பால் பழம் போன்றவற்றை சாப்பிட்டு கொண்டு விரதம் இருப்பவர்களாக இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு பொருளை முருகப்பெருமானுக்கு நெய்வேத்தியமாக வைத்துவிட்டு நீங்கள் இந்த வழிபாட்டை தொடங்கணும். அதிகாலை வேளையிலேயே எழுந்து சுத்தபத்தமாக குளிச்சுட்டு உங்களோட வீட்டின் அருகில் ஏதாவது முருகன் கோவில் இருந்தால் அங்கு சென்று முருகப்பெருமானை வணங்கி நீங்கள் விரதத்தை தொடங்கலாம். அதிலையும் குறிப்பாக பால் தயிர் வாங்கி தருவது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பலவிதமான பிரச்சனைகளை தீர்க்க உதவும். தயிரை வாங்கி நாம் அபிஷேகத்திற்கு தருவதன் மூலமாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும். இதோடு மட்டுமல்லாமல் சந்தனத்தை வாங்கி கொடுத்தால் தோல் நோய்கள் நீங்கும். கண் காது மூக்கு தொடர்பான நோய்களோ பிரச்சனைகளோ இருக்கிறவங்க அபிஷேகத்திற்கு தேன் வாங்கி தரணும். அன்றைய தினத்தில் வீட்டில் நட்சத்திர கோலம் போட்டு புதிய அகல் விளக்கில் 6 நெய் தீபங்களை ஏற்றி முருகப்பெருமானை வழிபாடு செய்வதும், அதே போல் மாவிளக்கு ஏற்றி வைத்து வழிபாடு செய்வதும் ஒரு நல்ல பலனை தரும். இந்த தீப வழிபாட்டை கோவில்கள்லேயும் நம்ம மேற்கொள்ளலாம். இந்த தீபத்தை ஏற்றி வைத்துவிட்டு நமக்கு என்ன தேவையோ அதை முருகப்பெருமானிடம் மனம் உருகி வேண்டணும். இப்படி வேண்டுவதன் மூலமாக அடுத்த கந்த சஷ்டிக்குள்ள அந்த வேண்டுதல் கண்டிப்பாக நிறைவேறும். இந்த கந்த சஷ்டி தினத்தன்று இந்த விரதத்தோடு நாம் இன்னொரு விஷயத்தையும் சேர்த்து கடைபிடிக்கணும்னு சொல்லியிருக்கோம். அது எந்த விஷயமா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மௌன விரதம் தாங்க. அது உங்களால் முடிஞ்சால் நாளைக்கு ஒரு நாள் இந்த சஷ்டி விரதத்தோடு சேர்த்து மௌன விரதம் இருந்து பாருங்கள். இது உங்களுக்கு பலவிதமான பலனை கொடுக்கும். ஆனால் மௌன விரதத்தின் போது நீங்கள் கந்த சஷ்டி கவசம் படிக்கலாம், தவறு கிடையாது. ஒரு நாள் பேசாமல் நீங்கள் இருந்துட்டீங்க அப்படின்னா என்ன நடக்கும்ங்கிற சந்தேகம் நிறைய பேருக்கு இருக்கலாம். ஆனால் நாளைக்கு முருகப்பெருமானுக்குரிய இந்த சஷ்டி தினத்தில் நீங்கள் மௌன விரதம் இருந்தீங்க அப்படின்னா அன்றைய நாளில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய மன நிறைவை உங்களால் உணர முடியும். மன அழுத்தம், மன பாரம் குறைந்து எல்லா கஷ்டங்களும் சரியானது போல் நீங்கள் உணர்வீங்க. நடக்காத நல்ல காரியங்கள் எல்லாமே அடுத்தடுத்து நடக்க தொடங்கும். அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த விரதம் தான் இந்த மௌன விரதம். கந்த சஷ்டி ஒரு நாள் இந்த சஷ்டி விரதத்தோடு சேர்த்து இந்த மௌன விரதத்தையும் நீங்கள் இருந்து தான் பாருங்களேன். உங்களால் சஷ்டி திதி என்று எதுவுமே சாப்பிடாம விரதத்தை மேற்கொள்ள முடியலைன்னு சொன்னாலும் நன்றாக சாப்பிட்டு மௌன விரதத்தை மட்டும் இருக்க முடியும்னு சொல்கிறவங்க முருகப்பெருமானை மனதார நினைத்து மௌன விரதம் இருந்தால் உங்களுக்கான அருள் ஆசியை அந்த முருகப்பெருமான் நிச்சயம் வழங்குவார். கந்த சஷ்டி தினத்தன்று சூரசம்ஹாரம் நடந்து முடிந்த பிறகு விரதம் இருக்கிறவங்க ஒரு முறை தலைக்கு குளித்து விட வேண்டும். அதன் பிறகு மாலை நேரத்தில் வீட்டில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானின் திருவுருவ படத்திற்கு அலங்காரம் செஞ்சுட்டு அரிசி மாவால் ஸ்டார் கோலம் போட்டுட்டு அதில் 6 மண் அகல் விளக்குகளை 6 முனையில் வைத்து நெய் ஊற்றி திரி போட்டு தீபம் ஏற்றி வைத்து விட வேண்டும். முருகப்பெருமானுக்கு சர்க்கரை பொங்கலை நீங்கள் நெய்வேத்தியமாக வைக்கலாம். முருகப்பெருமானை பூஜை செய்து அந்த சர்க்கரை பொங்கல் நெய்வேத்தியத்தை நீங்கள் சாப்பிட்டு உங்களோட விரதத்தை நீங்கள் முடிச்சுக்கலாம். முருகப்பெருமானை முழு மனதோடு நம்பி விரதம் இருந்து அவருக்கு முன்பாக நாம் எந்த ஒரு வேண்டுதலை முன்வைத்தாலும் அந்த வேண்டுதல் சீக்கிரமாகவே நடைபெறும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.